ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் சில்லி மிளகா எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கிறேன்றது பார்க்கலாம். ஸோ நான் வெளியில் க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கிறேன், உள்ளர கார்டனில் தரையிலையும் வச்சுட்ருக்கிறேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது அந்த சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்களா, அந்த இதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இது கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டுருக்குறாங்க. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. இல்லை பாருங்கள், எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு பார்த்தீங்களா, சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. எங்கள் இதில் என்னோடய கார்டனில் பார்த்திங்கன்னா, மிளகா செடி மட்டும் எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க. ஸோ நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருவாங்க. வருஷம் வருஷம் நிறைய சில்லி நான் பிக் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு க்ரோ பேக்கில் இந்த மிளகா செடி இருக்குது. இன்னொரு க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா, இந்த மிளகா, அதாவது அது கொஞ்சம் நீளமாக இருக்குது, இது கொஞ்சம் குண்டாக இருக்குது. ஆனால் லாங்காக வரல, குட்டி குட்டியாக தான் இருக்குது. இப்போது ஒரு சில்லிக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு இது என்ன வெரைட்டி, அது என்ன வெரைட்டின்னு தெரியல. பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லாமே. இந்த சில்லி பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரியே இருக்குதுவாங்க. இதோட செடியே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற மிளகா செடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இதுவாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய கார்டன் உள்ளர ஒரு 2-3 சில்லிஸ் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப லாங்காகவே வரும், ரொம்ப லாங்காக வரும் இந்த மிளகா மட்டும். இது நல்லா க்ரோ ஆனதை காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். அது அவ்வளோ பெருசாக இருக்கும், எனக்கே பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சும்மா போட்டு விட்ட சீட்லாம் ஃபுல்லாக முளைச்சி வந்துட்டுருக்குது பாருங்கள். எவ்வளோ சில்லி செடி வந்துருக்கு பாருங்கள். என்னவோ தெரியாது, சில்லி மட்டும் அவ்வளோ சூப்பராக வந்துடுவாங்க. அது மாதிரி நீங்களும் என்னென்னா, சில்லி எப்படி இருந்தாலும் க்ரோ பேக்கில் கூட சூப்பராக வந்துடுவாங்க. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்களும் குட்டியோன்னு க்ரோ பேக் வாங்கி அதில் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க சீடு, மிளகா சீடே அதில் தூவி விட்டிங்கன்னா வந்துடுவாங்க. ஏன்னா இவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்க வந்துடுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள், வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய கார்டன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சில்லி செடி தான் இருக்கும். எனக்கு அதை பிடுங்கி போடுறதுக்கே மனசு வராது. ஏன்னா நிறையா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா வரவும் வராதுல்ல. ஸோ அதனால் இது எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரில, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இவங்க என்னென்னா, வெளியில் ஒரு ஒரு வாக்கிங் போகிறப்ப பார்த்தது. ஸோ இவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க இந்த சில்லி. ஸோ அதை அது செடியோடய பிடுங்கிட்டு வச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் இது பண்ணி போய் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ துளிர் விட்டுட்டு வர்றாங்க. இந்த சில்லியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது நான் டெய்லி கார்டன் பார்க்க வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த மண்ணை கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதே மண் அப்படியே இருந்துச்சுன்னா க்ரோவே ஆகாது. அதனால நம்ம எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கும்போதோ அப்போல்லாம் மண்ணை கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்ல செடியும் நல்லா க்ரோ ஆகும். என்னோடய மண் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். எங்கள் இதில் உள்ள மண் எந்த செடி வச்சாலும் வளரும். ஆனால் கொஞ்சம் அந்த பூச்சிங்க வராமல் மட்டும் பார்த்துக்கிடணும். மற்றபடி சூப்பராக வந்துடுவாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால எல்லா மண்ணையும் நல்லா கிளறி விட்டுட்டேன். ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்கலோ அப்போல்லாம் நான் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் இந்த இதை. ஸோ அப்போ தான் நல்லா நம்மளுக்கு இன்னும் காய் நல்லா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.